2026 தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கவிருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர்கள் சார்ந்த அரசியல் சித்தாந்தங்களையும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தக்கூடிய இந்த தொகுப்பினுடைய முதல் தலைப்பு, தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற அந்த அரசியல் கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆழமாக தீர்க்கமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இன்றைய காணொளி அதை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ்நாட்டில் சீமான் ஏன் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி அப்படின்னா, தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வாக்கு சதவீதம். நாம் தமிழர் கட்சிங்கிறது ஆரம்பத்தில் மிகவும் சிறிய கட்சியாக இருந்தது. ஆனால் தேர்தல் தோல்விகள் இருந்தாலும் தனக்குரிய வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே வருகிறார் திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும். 2016 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 1 விழுக்காடுகளாக இருந்த அவர்களுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தலில் 3.8 விழுக்காடாக உயர்ந்தது. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.7 விழுக்காடாக உயர்ந்தது. அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8 விழுக்காடுகளாக அவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் இருந்தது. இந்த வளர்ச்சி ஒரு தேர்தலுக்குரிய நிலையாக அதிகரித்து வருகிறது. அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வளர்ச்சி விகிதம் அதிகரித்துக்கிட்டே வருகிறது தான் இதை காமிக்குது. அதே மாதிரி இதனுடைய மிக முக்கியமான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு கட்சி வெற்றி பெறாட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் வாக்காளர்களுடைய அடித்தளம் உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கு உண்டான வளர்ச்சி காமிக்குது. அதே மாதிரி மிக முக்கியமாக இளைஞர்களோட ஆதரவு சீமானுடைய அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. ஏன்னா சீமானுடைய அரசியலில் மிக முக்கிய பலமாக இருப்பது இளைஞர்கள் தான். அதே மாதிரி இந்த சமூக ஊடகத்தினுடைய தலைமுறையும் சரி, அரசியல் மீது கோபம் கொண்ட ஒரு புதிய வாக்காளர்கள் வந்து திரு சீமான் அவர்களை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறத பல அரசியல் ஆய்வாளர்களும் கருதுகிறார்கள். அதே மாதிரி என்டிகேஎனோட ஆதரவாளர்களில் ஒரு பெரிய பகுதி வந்து 18 to 35 வயது இளைஞர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்று தேவை என்ற ஒரு அபரீதமான உணர்வு உள்ளதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த தலைமுறை இன்னும் 10 to 20 ஆண்டுகள் வாக்களிக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆபத்து திராவிட கட்சிகளுக்கு. அதே மாதிரி திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்று நரேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் முன்வைத்து அதை வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1967 முதல் அரசியலில் 2 கட்சிகள் தான் இருக்குது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அப்படி இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சிகளுக்கும் வெளியே ஒரு பெரிய அரசியல் நரேட்டிவ் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒரு திராவிடத்திற்கு எதிரான ஒரு தமிழ் தேசியம் என்று ஒரு புதிய அரசியல் கோட்பாட்டை வரைகிறார். அந்த வரைவில் மிக முக்கியமானது தமிழர் தேசியமும், தமிழர்களுக்கான வேலை, தமிழ்நாடு வளங்கள் வந்து தமிழருக்கே அப்படிங்கிற அந்த முழக்கம், அப்புறம் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை மிக முக்கியமாக மூர்க்கத்தனமாக அவர் ஆதரிக்கிறது. இது எல்லாமே அவருக்கான அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஐடென்டிட்டி பாலிடிக்ஸாக உருவாக்கி இருக்கிறார். அதே சமயம் தனியாக போட்டியிடும் ஒரு கட்சியாக இன்றைக்கு பல கட்சிகள் கூட்டணி இல்லாமல் உயிர் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தால் கூட, ஆனால் நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலிலும் 234 தொகுதியிலும் தனியாக போட்டியிடுறது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் பணம் இல்லாம, அதிகாரம் இல்லாம வாக்கு சதவீதத்தை ஒவ்வொரு தேர்தல்களுக்கும் உயர்த்தி கொண்டே செல்கிற திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அவர்களும் ஒட்டுமொத்தமாக கவனிக்க வேண்டிய ஒரு சக்தியாக மாறியிருக்கிறார்கள். இதனால் உருவான ஒரு பெர்செப்ஷன் என்ன தெரியுமா? கொள்கை அரசியல். இந்த கொள்கை அரசியலுங்கிற இந்த பெர்செப்ஷன் இதனால உருவாயிருக்கிறது தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி கட்சியினோட காடர் அமைப்பு, இந்த என்டிகே வந்து மித்த கட்சிகளை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடான பல விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னா, மாவட்ட வாரியாக கட்சியினோட அமைப்பும் சரி, மாணவர் அமைப்பும் சரி, பெண்கள் அமைப்பும் சரி, விவசாய அமைப்பும் சரி, ஒரு மிக முக்கியமாக 50% பெண் வேட்பாளர்கள். இதை வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செஞ்சு கொண்டே வருகிறது. இது தமிழ்நாட்டில் மிகவும் அரிதான அரசியல் முயற்சியில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் விட தேர்தலில் ஒரு மிக முக்கியமான ஸ்பாய்லர் ஃபேக்டராக இருக்கிறது. என்டிகேக்கு பல இடங்களில் டிஎம்கே அண்ட் ஏஐடிஎம்கேக்கு இடையில வாக்கு கணக்கை வந்து மிக முக்கியமாக கலைக்கிறதுல மிக முக்கிய பங்கு நாம் தமிழர் கட்சி பங்கு பெறுகிறதுல நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி சில தொகுதிகளில் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குது. அவர்களுடைய வேட்பாளர்கள் வாங்கியிருக்கிறார்கள். சில இடங்களில் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கிற நிலையை உருவாக்கிறதுக்கு கடந்த தேர்தல்களில்
என்டிகே முழுவதும் மிக முக்கியமாக சீமானுடைய பேச்சும் அவருடைய தீவிர பேச்சை தாண்டி உணர்ச்சி அரசியலும் வரலாற்று குறிப்புகள் அவர் எடுத்து வைக்கிறது, தமிழர் அடையாள அரசியலை முன்வைக்கிறது. இவை அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மாவை உருவாக்கியுள்ளது. அதே சமயம் அவர் நிறைய பொய்களை பேசுகிறார் அப்படிங்கிற அந்த எதிர்வலைகளும் அந்த ஒரு எதிர்ப்பும் இருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் சீமானுடைய அரசியல்ல மிகப்பெரிய சவாலாக இன்னும் ஒரு தொகுதியும் அவர் வெல்லவில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் என்டிகேக்கு இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டும், சமூக லெவலான ஒரு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான சாதி கூட்டணியும் பிராந்திய கூட்டணியும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதே சமயம் வாக்கு சதவீதம் 8% 30% வரைக்கும் முன்னேற வேண்டும். அப்பனா தான் தமிழ்நாட்டில் வெற்றி வர ஒரு பொதுவான ஒரு சிந்தனையாக இருக்குது. அதே மாதிரி 30%க்கு மேலே ஒரு ஓட் ஷேர் வாங்குறவங்க தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்தலில் வெற்றி கணக்கை தொடங்க முடியுங்கிற அந்த ஒரு பர்செப்ஷனும் இருக்குது. ஆனால் 2026 தேர்தல் சீமானுக்கு மிக முக்கியமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கணக்கில் டிஎம்கே, ஏடிஎம்கே, தவேகா, என்டிகே இந்த 4 கட்சிகள் போட்டியிடும் நிலை வந்தால் கண்டிப்பாக நாம் தமிழர் வந்து ஒரு கிங் மேக்கர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையையும் பல அரசியல் வல்லுநர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான முடிவு, தமிழ்நாட்டில் சீமானுடைய அரசியல் தேர்தல் வெற்றி இன்னும் இல்லை அப்படிங்கிற அந்த எல்லாத்தையும் தாண்டி அரசியல் கணக்கில் அடித்தளமாக அவர் வாக்கு சதவீதம் உயர்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பர்செப்ஷனையும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் பாயிண்டையும் திராவிட அரசியலுக்கு மாற்றான ஒரு நரேட்டிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிற அந்த எல்லா பார்வையும் வச்சு சீமான் என்று வெல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரை புறக்கணிக்க முடியாத அரசியல் சக்தியாக திகழ்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தொகுதிகள் வெல்லும் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் பார்வை ஒன்று இருக்குது. அதுல மிக முக்கியமாக சீமானுக்கு வந்து ஒரு சீட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போதைக்கு வாக்கு சதவீத வளர்ச்சி வந்து என்டிகேக்கு மிக வலிமையான ஒரு அடிப்படை வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் இதே ஓட் ஷேர் வந்து சீட் கன்வர்ஷனாக எப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த பார்வையும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சீட் கன்வர்ஷன் 10% ஓட்டு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 3வது இடம் கிடைக்கிறது கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்குது. அதே சமயம் 15% வரைக்கும் விழுக்காடுகளான ஓட் ஷேரை வச்சிருக்கிறவர்கள் சில சீட்ல வந்து கண்டிப்பாக மிக டஃப்பான போட்டியை கொடுத்து 20 விழுக்காடு வாங்குறவங்க கண்டிப்பாக பல சீட்டுகளை வெற்றி பெற்றதுக்குரிய பல்வேறு சான்றுகள் நம்ம தமிழகத்தினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இதுவரைக்கும் காமிக்குது. ஆனால் 2026 நாம் தமிழர் கட்சி 10 to 12% சீட் ஷேரை எடுத்தால், ஓட் ஷேரை எடுத்தாலே சில இடங்கள்ல கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரையாங்குலர், ஒரு முக்கோணமான கான்டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு மிகவும் ஒரு வலிமையான கட்சியாக நாம் தமிழர் கட்சி பார்க்கப்படும். அதே சமயம் நாம் தமிழர் கட்சிக்குன்னு வலிமையான மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களில் நமக்கு நார்த் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற தொகுதிகளும், டெல்டா ரீஜனில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகளிலையும், அதே மாதிரி தெற்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், சிவகங்கை இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சி 2வது அல்ல 3வது இடத்துல உள்ளது. அதே மாதிரி 2026 முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று இருக்குது. முக்கியமான பிளேயராக பார்க்கப்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இந்த 4 கார்னர் ஃபைட்டு என்டிகேக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா ஓட் ஸ்பிளிட் அப்படிங்கிறது என்டிகேக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு கான்ஸ்டியூஷனில் ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் கூட டிஎம்கேக்கு ஒரு 32 விழுக்காடும், ஏஐடிஎம்கே ஒரு 28 விழுக்காடும், தவேகாக்கு 20 விழுக்காடும், என்டிகேக்கு 16 விழுக்காடும் அப்படின்னு இருந்தால் கூட இங்கே வந்து என்டிகே வந்து தோல்விதான். ஆனால் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக இங்கு என்டிகே வந்து ஒரு சீரியஸான ஒரு கண்டென்டராக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சீட் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு பார்க்கும்போது அரசியல் தரவு ப்ளஸ் தற்போதைய வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தோம்னா கண்டிப்பாக என்டிகே ஒரு 9 to 10% வாங்கும்போது ஒரு 0 to 2 சீட்டுகளையும், ஒரு மாடரேட்டான சினாரியோவில் ஒரு நாம் தமிழர் கட்சி 11 to 13 விழுக்காடுகளை வாங்கும்போது 2 to 6 சீட்டுகளையும், அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான செயலாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி 15 விழுக்காடுகளை வாங்கும்போது 8 to 15 சீட்டுகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் அடிக்கடி சொல்லக்கூடியது ரொம்ப ஒன்று தான், ஸ்ட்ராங் பெல்ட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கடலூர் பெல்ட்டு, அப்புறம் விழுப்புரம் பெல்ட்டு, டெல்டா பெல்ட்டு, அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் எல்லாமே நாம் தமிழர் கேடர்ஸ் வந்து நெட்வொர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் சீமான் வெற்றி பெற்றால் அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது உண்மையா, அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ வென்றால் கூட என்டிகேக்கு அது ஒரு லெஜிட்டிமேசியான ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும், கேடர்ஸோட மோட்டிவேஷன் கிடைக்கும். அதே சமயம் 3 to 5 எம்எல்ஏஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தேர்ட் ஃப்ரண்டாக, ஒரு பெர்மனண்டான ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக வந்து சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான அரசியல் பார்வை.
அதே சமயம் மிகப்பெரிய ஒரு அரசியல் உண்மை என்னன்னா, சீமான் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான தேவை வந்து காஸ்ட் கோயலேஷன். அதாவது ஜாதிகள் நீதியான அமைப்புகளை வலுப்படுத்துவது, ஜாதிய நீதியான ஓட்டுகளை வந்து வலிமைப்படுத்துவது. அதே சமயம் ரீஜனல் அலைன்ஸான ஒரு ஓட் பேங்க் இருக்குது. பூத் லெவல் மெஷினரீஸை வந்து ஸ்ட்ராங் படுத்தணும். இது எல்லாத்தையும் உருவாக்கினால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அபரீதமான வளர்ச்சியை வந்து முன்னோக்கி செல்வதை யாராலும் தவிர்க்க முடியாது. இறுதியாக ஒரு அரசியல் தீர்வு அப்படிங்கிற இன்றைய நிலைமையில பார்த்தா கூட டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிறது 2026க்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு புதிய ஈக்குவேஷன் கண்டிப்பாக டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படிங்கிறது. அதில் மிக முக்கியமாக என்டிகே வந்து ஒரு ஓட் டிஸ்ட்ரப்டராக வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும். அதே சமயம் ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்களை சித்தாந்திக்கக்கூடிய அரசியலினுடைய மிக மையப்புள்ளியாக ஒரு கிங் மேக்கராக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம மறுதளிக்கவே முடியாது. அதே மாதிரி 2026 தேர்தலில் அரசியலில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சீமான் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை அரசியல் ஆய்வாளர்கள் வந்து மிக முக்கியமாக அந்த ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே விட பெரிய போட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அதற்கான மிக முக்கியமான காரணங்களாக அவர்கள் கூறுவது என்னன்னா, ஒரே வாக்காளர் அடித்தளங்கிற பார்த்தீங்களா, அந்த சேம் ஓட்டர் பேஸ். ஏன்னா சீமான் மற்றும் விஜய் இருவருக்குமே குறிவைக்கும் வாக்காளர்கள் பெரும்பாலும் ஒரே வகைதான். அது ஒன்று இளைஞர்கள், இரண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், மூன்றாவதாக சோஷியல் மீடியாவோட ஜெனரேஷன். இந்த ஜென்சி கிட்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டர்ஸ் அல்லது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டர்ஸ். இந்த ஓட்டர் செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேக்கான ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ஸ் இல்லை. அதனால என்டிகேக்கும் தாவேகாவுக்கும் ஒரு நேரடி போட்டி உருவாகிறத தடுக்கவே முடியாது. ஏன்னா ஆன்டி திராவிடியன் வெர்சஸ் சாஃப்ட் திராவிடியன் நரேட்டிவை எடுத்திருக்கக்கூடிய சீமானோடைய அரசியல் நரேட்டிவ் வந்து எப்போதுமே ஒரு தமிழ் தேசியத்தையும் அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நேர் எதிரான ஒரு பொலிட்டிக்ஸை கட்டமைக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், அப்புறம் திருப்பி திராவிடியனோட மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் சுழறதுனால இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஃபீல்டு வந்து தமிழ் நேஷனலிசம் வெர்சஸ் ஒரு திராவிடியன் ரெஃபார்ம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நேர் நெரேட்டிவை தான் செட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற பட்சத்தில் சீமான் வந்து இந்த நெரேட்டிவ் கிளாஷை வந்து இளைஞர்களுக்கிடையே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறார். ஏன்னா விஜய் அவர்களும் ஏடிஎம்கே டிஎம்கே அவர்களோட நெரேட்டிவ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் சீமான் மட்டும் அதில் தனித்துவமாக தெரிகிறார். அப்போது அந்த கிராஸ் ரூட் கேடரும் ஃபேன் பேஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல் மிக முக்கியமாக நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் ஒரு போட்டியை உருவாக்கி இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஒரு கேடரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வந்திருக்குது. அதே சமயம் பூத் லெவலில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆர்கனைசேஷனை வலுப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் இதில் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் கிளப்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சினிமா பாப்புலாரிட்டி மட்டும்தான் தாவேகாவுக்கு இப்போதைய வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு பெரிய வித்தியாசம். ஏன்னா தேர்தலில் கேடர் நெட்வொர்க் தான் வந்து ஓட்டை மொபிலைஸ் பண்ணும். ஆனால் ஃபேன் பேஸ் வந்து ஓட்டை மொபிலைஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சிரஞ்சீவி அவர்களை சொல்லலாம். அவர் வந்த நோக்கம், அவர் வந்த கூட்டம், அவருக்கு சேர்ந்த அந்த பெரிய பாப்புலாரிட்டியின் பேஸில் வந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சோஷியல் மீடியாவோட பேட்டில் ஃபீல்ட் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடியதில் தமிழ் பொலிட்டிக்கல் சோஷியல் மீடியாவை பார்க்கும்போது உங்களுக்கு யூடியூப் டிபேட்ஸ் எடுத்துக்கோங்க, ட்விட்டர் ஸ்பேசஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா என்டிகே சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதனால் ஆன்லைன் நரேட்டிவ் பேட்டில்ஸில் வந்து என்டிகேவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுற எஃபெக்டில் ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக கான்ஸ்டியூவன்சியில் வச்சா கூட என்டிகேவோட ஓட் ஸ்பிளிட் பண்ணால் மட்டுமே டிவிகே வளர்ச்சி ஸ்லோ ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு விஜய் வந்து எப்போவுமே ஒரு நியூ என்ட்ரி தான். அதே சமயம் நியூ பார்ட்டி, அது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ஃபர்ஸ்ட் மேஜர் எலெக்ஷனை இப்போ தான் அவர் பார்க்க போகிறாரு. அதனால் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பார்க்கும்போது அட்வான்டேஜ் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது. இறுதியாக சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தெளிவும் அதே சமயம் லாயலாக இருக்கக்கூடிய அவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய
அவருடைய ஸ்ட்ராங் கேடர் பேஸும் அதே மாதிரி வருஷம் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் உயரிக்கொண்டே வரக்கூடிய அவருடைய அந்த ஓட் ஷேர் மட்டுமே அவருக்கான மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் பாலிடிக்ஸுக்கு பிக்கெஸ்ட் ஒரு ஐடியாலஜிக்கல் சேலஞ்சராக நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. நாளைக்கு அடுத்த அரசியல் கட்சியும் அடுத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை பற்றியும் ஒரு தெளிவான பகுப்புரையை 2026 தேர்தலை முன்னிட்டு பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.